இப்போ வந்து நம்ம கூட பொரி உருண்டை இல்ல அவ்லாபுடைய ரீயூசபிள் பேம்பு சார்கோல் கிளாத் டைப்பர். அம்மா அம்மா ரெண்டு வாய். தேர்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சமைக்கிறது. வெரி குட். ரைஸ் அப்புறம் பொட்டேட்டோ. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த அம்மா குளிக்காம சுத்திட்டு இருக்காங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அலு லவ்ஸ் பிரியா. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம கூட பிரியா இல்ல, விட்டுட்டு போயிட்டா. பிரியா இல்லன்றதுனால நாங்களே சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம் மக்களே. அதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலன்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம கூட பொரி உருண்டை இல்லை, ஆனால் ஒரு பெரிய டாஸ்க்கை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ லக்கிக்கு சாப்பாடு கொடுக்கணும், தென் வீடை க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து ஒரே டைமில் அட்டன் டைமில் என்கிட்ட வந்திருக்கா. எப்பயுமே இல்லை, பிரியா தான் வந்து ஃபீட் பண்ணுவாள். நான் வந்து ஜஸ்ட் அவளுக்கு சப்போர்ட்டாக இந்த ப்ளே பண்ணி காட்டுறது, லக்கியை பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. நானே ஃபீட் பண்ணணுமா, அது இல்லாமல் லக்கியை வச்சுட்டு க்ளீனும் பண்ணோம், லக்கியை வச்சுட்டு குக்கும் பண்ணோம். இது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லிடுறேன் மக்களே. நிறைய பேர் என்கிட்ட ரெகுலராவே கேட்குற ஒரு விஷயம், லக்கிக்கு நீங்க என்ன கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேபிஸ் நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், அஃப்கோர்ஸ் டயப்பர்ஸ் ஆகட்டும், எல்லாமே குவாலிட்டியா இருக்கணும். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே அதை நம்ம பேபி கொடுக்க போறோம். அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே அதை யூஸ் பண்றதுனால வரக்கூடாது. பார்த்து ரிசர்ச் பண்ணி தான் நம்ம அவங்களுக்கு எல்லாத்தையும் பிக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த வகையில எனக்கு பெஸ்டா பட்டது லவ்லாபுடைய ரீயூசபிள் பேம்பு சார்கோல் கிளாத் டயப்பர். செம்ம ஹை குவாலிட்டி மக்களே. இதோட இன்னர் சாஃப்ட் ஃபேப்ரிக் elasticated with double leaking guards. இது என்ன பண்ணும்னா தைஸ் வழியா லீக்கேஜ் ஆகாம பிரிவென்ட் பண்ணுது. இதோட அவுட்டர் ஃபேப்ரிக் பாத்தீங்கனாலே தெரியும், பக்காவான வாட்டர் ப்ரூஃப், செம்ம பிரீத்தபிளும் கூட, அட்ஜஸ்டபிள் அண்ட் ஸ்னக் ஃபிட். சோ முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்குல. சோ பேபிஸோட growthக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஹிப் சைஸ்க்கு நீங்க இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃப் கோர்ஸ் இது ஸ்னக் ஃபிட்டும் கூட. சோ பேபிஸை நல்லா ஹக் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த டயப்பர் கொடுக்கும். ஸ்டெயின் ஆகும்ன்ற கவலையே இல்லை. பிகாஸ் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது கிரே கலர்ல கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ஸ்டெயின் ப்ரூஃப் தான். இதுல யூஸ் பண்ணிருக்க ஃபேப்ரிக் பேம்பு சார்கோல் ஃபேப்ரிக். சோ இதனால உங்க பேபிஸோட ஸ்கின்க்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் ஏதாவது ஒரு இரிட்டேஷன் எதுவுமே கொடுக்காது. இதுல இருக்க அப்சர்வன்ட் லேயர் உங்க பேபிஸை ட்ரையாவும் கம்ஃபர்டபிளாவும் ஃபீல் பண்ண வைக்கும். தட் டு த்ரூ அவுட் டே அண்ட் நைட் நீங்க அதை மாத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதோட லீக் ப்ரூஃப் டிசைன் தான் மக்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சது. சோ சைட்ல லீக் ஆகி பேபிஸ்க்கு ஒரு மாதிரி மெஸ்ஸியான ஃபீல் கொடுக்கும். ஆஃப் கோர்ஸ் பேரண்ட்ஸ்க்குமே அதை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் பேபிஸை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் இது சுத்தமா கொடுக்காது. வாஷ் பண்றதுங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. ஜஸ்ட் உங்களோட வாஷிங் மிஷின்ல டிராப் பண்ணி நீங்க வாஷ் பண்ணா போதும். செம்ம ஈஸி டு கிளீன். வாஷிங்க்கெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். ரொம்ப ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் மட்டும் கிடையாது, ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். ஆஃப் கோர்ஸ் லாங் ரன்க்கு நீங்க தாராளமா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான அட்ராக்டிவ் டிசைன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. சோ உங்க பேபிஸ்க்கு இதை வியர் பண்ணும்போது கியூட்டா மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளாவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க சூஸ் பண்ணலாம். கண்டிப்பா இந்த டயப்பரை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் மக்களே. லவ்லாபோட எல்லா ப்ராடக்ட்டுமே Amazon, Flipkart, Dovlab.com எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. இந்த கிளாத் டயப்பரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதோட டீடைல்ஸ்மே இருக்கு, மறக்காம செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. புரி உருண்டை வந்து லக்கிக்கு வந்து கஞ்செல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்கா. ஆக்சுவலா புரி உருண்டை எங்க போயிருக்கான்றது சர்ப்ரைஸ்ல, எனக்கே அது சர்ப்ரைஸ் தான் திடீர்னு சொன்னதுனால. இப்ப வந்து லக்கிக்கு நம்ம ஃபீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வாடா, நோ 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 சொல்லக்கூடாதுடா, கொஞ்சம் நான் வாங்கிக்கடா ப்ளீஸ். ஓ லக்கி வாங்கணும், இங்க போக கூடாது. இங்க பாரு அம்மா, அம்மா எங்க போறீங்க? ரெண்டு வாய் சரியா, நிறைய எல்லாம் வேணாம். அப்பாக்காக ப்ளீஸ் அம்மா. லக்கி குட் கேர்ள்ல. நோ நோவா, குட் கேர்ள் இல்லையா? நீ எப்பயும் டேஸ்ட் பண்ணுவியே, இந்த அப்பா குக் பண்ண டேஸ்ட் பண்ணுவல்ல. ஓகே மக்களே, லக்கிக்கு வந்து சாப்பாடு ஊட்டியாச்சு. சூப்பரா இருந்துச்சா சாப்பாடு? நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். இரு இந்த பக்கம் வந்துட்டு சொல்ல. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனா லக்கியோட வாயில கொஞ்சம் முறவாசல் பண்ணிட்டாங்க. அதை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுல ஒரு பெரிய டாஸ்க்கான ஒர்க் இருக்கு. நம்ம வீடு வந்து பயங்கர என்ன பட்டு. ஓகே மக்களே, நம்ம வீடு வந்து ரொம்ப குப்பையா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு பேரு. ஒன்னு சின்ன பொரி உருண்டை இங்க இருக்கு, இன்னொரு பெரிய பொரி உருண்டை தப்பிச்சு போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வீட்டை கிளீன் பண்ண போறோம். நான் உங்களுக்கு வீடு எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் காட்டுறேன், அப்புறம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வீடே குப்பையா தான் இருக்கு. எல்லா பொருளும் ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்குங்க. டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா, டைனிங் டேபிள் இப்படி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பெரிய பொரி உருண்டை தான். இதெல்லாம் இன்னைக்கு கிளீன் பண்ணதுக்குள்ள, அதுவும் இந்த ஆளை வச்சுக்கிட்டு பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே மக்களே, ஃபைனலா ரெண்டாவது ப்ராஜெக்டே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லக்கியை வச்சுட்டு பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் மக்களே. பாத்தீங்களா, பின்னாடி டைனிங் டேபிள்லாம் கிளீன் ஆயிடுச்சு. ஐயோ
பாப்பா வீட்டுல எவ்வளவு இடம் இருக்கு, இங்க சோஃபா ஃபுல்லா இடம் இருக்குல்ல, ஏன் இது மேல உட்கார்ற? அங்க போய் உட்காரலாம்ல, அங்க போய் உட்காந்து விளையாடலாம்ல. சரி போய் அங்க போய் விளையாடுங்க, அப்பா கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வரவா. தேர்ட் ப்ராஜெக்ட் இறங்கியாச்சு. இந்த தேர்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சமைக்கிறது. விளையாடுறதுக்குள்ள சரி சமைச்சு முடிச்சிடலான்னு, பட் ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்கு. மெனு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் பொரி உருண்டை வெளியே போயிருக்கால, சர்ப்ரைஸா வந்து அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் மக்களே. நீங்க தெரியாம லீவ் போட்டேன். லீவ் போட்டது உங்களுக்கு எப்படி வாட்டமாயிடுச்சுன்னா, இரு எல்லா வேலையும் நீயே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி நான் தான் பாக்குறேன், அது வேற டிபார்ட்மெண்ட். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கேரா வந்து லக்கியை பாத்துக்கிறது வந்து மேலும் பெரிய கஷ்டம் தான் மக்களே. ஏன்னா எப்படிதான் ஃப்ரீயா பாத்துக்கிறான்னு தெரியல. நம்ம ஆபீஸ்லாம் போனதுக்கு அப்புறம் லைக் என்ன சொல்றது, லக்கி கூட விளையாடிட்டு வீட்டுல இருக்க எல்லா குட்டி குட்டி வேலை, அந்த வெசல் எல்லாம் வாஷ் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பாத்துக்கிட்டு லக்கியை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல ஃபீட் பண்ணணுன்ற ஒரு ப்ராசஸ் இருப்பாருங்க. இன்னைக்கு நான் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சோடு இவ்வளோண்டு தான் சாப்பாடு. ஆடி ஓடி குதிச்சு ஒரு வழியா அதை ஊட்டி முடியறதுக்குள்ள பொழுது இருந்துச்சு. பட் உண்மையாலே வீட்டுல இருக்க லேடிஸ் எல்லாம் ரொம்ப பாவம் தான். அதுவும் குழந்தைய பாத்துக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பாவம். சரி ஓகே, நான் பேசின கதை பேசிட்டே இருப்பேன். இப்போ என்ன குக் பண்றேன்றதை காட்டுறேன். இந்தாங்க இதை வச்சு விளையாடுங்க. ஜாலியா பாப்பாக்கு. சரி போங்க ஹால்ல விளையாடுங்க, இங்க கிச்சனுக்கு வரக்கூடாது ஓகேவா? கூட்டு போய் விடுவாங்க, அங்க போய் உட்காரலாம். நோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாய் சொல்லுங்க அப்பாக்கு. சமுத்தா விளையாடுறப்பா சொல்லுங்க. ஃப்ரீயா இருந்தானா நமக்கு பிரச்சனை இல்லை மக்களே. பிகாஸ் ரெண்டு பேரும் என்ன சொல்றது, ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு வீடியோ ஏதாவது பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இப்ப லக்கி கூட இருக்கனால சமைக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நடுவுல வந்துட்டு போறாங்களா கிச்சன்ன்றதுனால கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே மக்களே, இதான் வந்து என்ன சொல்லுவாங்க, தக்காளி சட்னி. இது எனக்கு ஃபேவரட். ஒயிட் ரைஸ், அப்புறம் பொட்டேட்டோ பொரியல். பொட்டேட்டோ பொரியல், இது இல்லாம காலிஃபிளவர் பக்கோடா பொரி உருண்டைக்கு அது ரொம்ப ஃபேவரட். இது கூட வந்து ஏதாவது ஒரு குழம்பு செய்யணும். பிகாஸ் தக்காளி சட்னி வந்து பொரி உருண்டைக்கு பிடிக்காதா, எனக்காக மட்டும் செஞ்சிருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது இப்ப செய்யணும். ஓகே மக்களே, நாங்க வந்து சமைச்சு முடிச்சிட்டோம் நானும் லக்கியும். ஆக்சுவலா இங்க கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கு. இருங்க நாங்க பால்கனி போயிடும். ரொம்ப நேரம் ஆச்சு அந்த ஏரியா போய். ஓகே மக்களே, ஒரு வழியா இன்னைக்கு என்ன சொல்றது எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டோம். சாப்பாடுலாம் செஞ்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊட்டுறது மட்டும்தான் வேலை. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த அம்மா குளிக்காம சுத்திட்டு இருக்காங்க. ஈவன் நானும் குளிக்காம சுத்திட்டு இருக்கேன். லக்கிக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள பிரியா வந்தா சரி, வரலன்னா நம்மளே சாப்பாடும் ஊட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஏய் காலிஃபிளவர் லக்கிக்கு எல்லாமே ஃபிஷ் தான் மக்களே. ஃப்ரை ஐட்டம் பார்த்தாலே ஃபிஷ் இல்ல, ஃபிஷ் தானே இது? ஆமா பாத்துங்க. ஜெயிச்சிட்டோம். பேக் வாங்க, குளிச்சிட்டு வந்து எல்லாருக்கும் ஆய் சொல்ல வாங்க. ஈ பண்ணி காட்டி எல்லாருக்கும். ஈ எப்படி பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவீங்க? வெரி குட், சூப்பர் ராப்பட்டு. சீக்கிரம் பண்ணிட்டு குளிக்கலாம் வாங்க. ஓகே மக்களே, லக்கி வந்து இப்ப குளிப்பாட்டியாச்சு. அடுத்த ப்ராசஸ் வந்து இந்த அம்மாவை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வேற கொடுக்கணும். இப்ப நம்ம வந்து குளிப்போமா இல்லையான்னு கேள்விக்குறியா இருக்கு மக்களே. லக்கி வந்து முழிச்சிட்டு இருக்கப்போ, அதாவது லக்கி கூட யாராவது இருந்தே ஆகணும். இல்லைன்னு வச்சிங்களா ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணுவாங்க, கத்துவாங்க, ஏதாவது பயமுறுத்திட்டே இருப்பாங்க. அதனால மேக்சிமம் யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கணுன்றதுனால இப்போ இந்த அம்மாவை ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சதுக்கு அப்புறம் வேணா நான் குளிக்கலாம், அந்த பாசிபிள் இருந்ததுன்னா. ஆனா அது தூங்குவாங்களான்னு தெரியல. சரி ஃபர்ஸ்ட் இந்த அம்மா ரெடி பண்ணி சாப்பாடு விடலாம். ஓகே மக்களே, லக்கியை ரெடி பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்களா கிளிப்பு, கிளாஸ், கையில வாட்ச் காட்டுங்க எல்லாருக்கும். வாட்ச் ஜாலியா கியூட்டா இருக்காங்களே லக்கி. ஃபைனலா வந்து லக்கியை கிழிச்சு எல்லாத்தையும் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு டாஸ்க் இருக்கு. எப்படியாவது என்ன காப்பாத்த என் காவல் தெய்வம் வருமானு தெரியல. சாப்பாடு கொடுக்கணும். ஓகே மக்களே, நான் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்றேன். லக்கி நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் நடக்க போகுது. நம்மளோட வீடியோ காலும் பொரி உருண்டை வந்தாச்சு. வெக்க விட்டு போகல மேகல. என்ன லக்கி கோலம் இது? ஏன் லக்கி இப்படி ஆக்கி வச்சிருக்க? ஃபேஷன் ஐடானா ஆளு. சாப்பிட்டுச்சா இல்லையா? கிளிப் பத்தி எவ்வளவு பெருசா பண்ணிருக்கோம். அதுதாண்டி எல்லாமே வேணும்னு வாங்கிச்சு. வாட்ச் கிளிப் குழந்தை எப்படி பண்ணி வச்சிருக்க எரும மாடே. ரொம்ப பண்ணாத பொரி உருண்டை. இப்படி பண்ண நைட்டு தூங்குறப்ப வெட்டி விட்டுருவேன். பழி வாங்கிட்டேன். என்னது புரியல? ஏய் என் கால அழுத்தி முடியாது. அதை பாத்துக்கிட்டு இருந்தது எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? ஒரு நாளைக்கு இதே மாதிரி பண்ணேன்னு வச்சேன், மிஷின்ல மண்டையில விட்டுருவேன். அப்புறம் மொத்த முடிய எடுக்க வேண்டியதாயிடும். நல்லா இருந்தா தானே சொல்லுவோம். நல்லாதான் இருக்கு. எல்லாம் ஓகேடி. ஆனா இது நீ பண்ணதை விட இப்ப நீ வந்த பத்தியா, இதுதான் என் மனதுக்கு நிறைவு.
இதே அமுக்குல பண்ணோம். ஆனா நம்மளும் அது கூட சேர்ந்து அமுக்குல பண்ணா அது ஓடிடும். நம்மளோட பெரிய அமுக்குல. உனக்கு எதுக்கு இவ்வளவு நீட்டான முடி? ஹே நான் இந்த வாட்டி லாங் ஹேர் மெயின்டைன் வீடு ஃபுல்லா முடியாதான் இருக்குது. அதனால ஒழுங்கா கட் பண்ணிருக்கலாம். என்னோட முடியல இந்த 60 அடி கூந்தல் இருக்கு. லக்கிக்குலாம் முடி கொட்டுன்னு சொல்லாத, முடியே இல்லன்னு சொல்லுவேன். பல்லு ஒர்க் போயிட்டா குளிக்கிறது, வெசல் வாஷ் பண்றது, அப்ப சாப்பிட கூட முடியாது. லக்கிய தூங்க வச்சுதான் சாப்பிடணும். ஏன்னா அவங்க கூட பாத்துட்டே ஒரு ஆள் இருந்துட்டே இருக்கணும்ன்றத நான் இன்னைக்குதான் ஃபீல் பண்ணேன். பண்ணிட்டே இருந்தேன். பெருக்கிலாம் வச்சிருக்கல, அதனால அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமாடி. பெருக்கிறப்போ இப்படி நடக்குது அப்படி நடக்குது, பெருக்க விட மாட்டேன்னு சுத்தின்னு இருக்கு. அமுக்குல பண்ணீங்களா? அம்மா சொல்லி கொடுத்ததெல்லாம் பண்ணீங்களா? அப்போ நல்ல குழந்தைய நீ தான் கெடுத்து வச்சிருக்க. இம்ப்ரெஸ் பண்ண பாக்கலாம் போல மக்கள். ஏய் இம்ப்ரெஸ் வேற பண்ண போகுறாங்க. நான் வர வரைக்கும் லக்கிக்கு லஞ்ச் ஊட்டல. வந்தோன்னா குடுத்துருவேன்ட்டு. ஏய் பொரி உருண்டை, நீ தவறா புரிஞ்சுக்கிற. நான் லக்கிய வந்து என்ன பண்றது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நீ வந்தோடனே ஈஸியா ஊட்டிடலாம் அப்படின்ற மாதிரி. காலிஃப்ளவர் பக்கோடா இருக்கு. சாப்பிட்டு தனியா காலிஃப்ளவர் பக்கோடா தொட்டு சாப்பிட தனியா சாப்பிட்டா டேஸ்ட். ஏய் ஆனா நீ எவ்வளவு பாரு எவ்வளவு பிளான்டா இருக்க. உட்கார்ந்தது செம பசி. 4 மணி நேரம் சும்மா தான் நீ உட்கார்ந்திருந்த. உன்னை சுத்தி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நீ பெருக்குன அழகாப்ப. இவ்வளவு குப்பை வச்சது நீ பெருக்குன ஒரு விஷயமா? அது திருப்பி அது இப்போ நீங்க சாப்பாடு ஊட்றன்னு ஆக்குனீங்க. பெருக்கிறதுக்கு இவ்வளவு பேசுறப்ப லக்கிக்கு இப்ப சாப்பாடு கொடு. லக்கி இப்ப லஞ்ச் சாப்பிடு. வேலை வச்சிட்டு தோலை உரிச்சுறேன். பெருக கூட சொல்லிருக்கேன். 40 வீடியோ போடு. ஓகே மக்களே, உங்க பிரியாக்கா வந்தாச்சு. நான் இல்லாம எல்லாரும் சேடா இருந்திருப்பீங்க. வீடியோ நல்லாவே இருந்திருக்கீங்க. ஏய் நீ நல்லாவே பேச, நான் வீடியோ பாத்துட்டேன். ஒண்ணுமே நல்லா இல்ல மக்கள், பேசுறதே நல்லா இல்ல மக்கள். நல்லா மக்கள் இந்த சேனலே ஓடுது தெரியுது. வீடியோ பார்த்த அப்புறம் தான். ஏய் நீ அப்படிலாம் சொல்லாத மக்களே. தனியா சோலோவா பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் அப்போ நான் இருந்தா உனக்கு வருதா? அப்போ நான் தான் இந்த சேனல். உன்னை திட்டியே நான் பேசி இப்ப நீ இல்லாம உன்னை திட்ட முடியாம கஷ்டமா இருக்கு. மக்கள் நம்ம ஹேரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னைக்கு சருக்கு லீவ் இருந்துச்சு. நீ லக்கிய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஓய்வு போட்டு ஓய்வே பணி நேரமா ஆயிடுச்சு. ஃபீல் பண்ணியா இல்லையா? இல்லன்னு நீ ஃபீல் பண்ணியா இல்லையா? நாங்க ஏன் ஃபீல் பண்ணோம்? உன்னோட டாக்ஸே போன்ல நீ அழுவும் போது எப்ப வர அப்ப ஏன் கேட்டேன் எப்ப வர அப்படி இல்ல தனியா இருக்குமே போர் அடிக்குதே. நம்ம வீட்டுல லக்கிய விட்டுட்டு போனதே இல்ல. தனியா அள்ளு பார்த்ததே இல்ல லக்கிய. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 வருஷத்துல நான் முதல் வாட்டி ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. தனியா பாத்துப்பா. ஆனா நான் உள்ள இருப்பேன். அப்பப்ப லக்கிய பாப்போம் அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு இந்த கூந்தல் அழகுப்படுது. முழு நேரமா பாத்துக்கிட்டே சமைச்சு எல்லா வேலையும் சேர்ந்து செஞ்சதுனால அது பண்ண முடியாது. அழகுக்கு அழகு சேர்க்கும் போது லக்கியோட அமுக்குல பண்ணுவாங்க மக்களே. அதனால தான் நான் வீட்லயே விட்டு போயிட்டேன். அங்கேயே 4 hours ஆயிடும். 4 to 5 hours ஆயிடும். எனக்கு புரியல என்ன அழகுக்கு இப்ப நீ அழகு சேர்த்து அழகா இருந்துருக்கீங்க. அழகுக்கு நான் மக்களே இல்ல இல்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அழகுக்கு அழகு வந்தா பிரியாக்கா கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு கமெண்ட் இருக்கு பார்க்கலாம். பிரியாக்கா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டுக்கு பேக் சைடு தான் நான் போய் ஸ்ட்ரைட்னிங் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நான் போய் பண்ணேன். அதனால தான் இந்த லக்கிய இந்த சருக்கு கிட்ட நம்பி ஒரு தாயா நான் விட்டுட்டு போனேன். ஆனா இந்த சருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுது. குழந்தைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி பேசுது. நான் அப்படி வேணும்னே பேசலமா. அது பண்ணதெல்லாம் சொல்றேன். அது பேர் கம்ப்ளைண்ட் புரிஞ்சுக்காத. ஓகே மக்களே, வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். ரொம்ப தூக்கம் வருது எங்களுக்கு. லக்கி பூவாலாம் கொடுக்கணும். சோ வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க. இந்த சருக்கு எப்படி பாத்துக்குச்சுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பிரியாக்கா பெஸ்டா இல்ல பிரியாக்கா பெஸ்டா இல்ல நான் ஒரு வீடியோ நானும் லக்கியும் இருக்கிற ஒரு வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோ வந்தது அப்ப தெரியும் யார் நல்லா பாக்குறாங்க. இந்த வீட்ல உருப்படியா இருக்காங்க சும்மா யார் ஏமாத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே மக்களே, வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோல யாரும் ஷவுட் அவுட் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஷவுட் அவுட் ஆனந்தி விமல். நைஸ் ஹவுஸ் அக்கா அண்ணா வெயிட்டிங் டு see கிச்சன் டூர் அக்கா. லக்கி இஸ் சோ கியூட் அண்ட் ஃபன்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷவுட் அவுட் திவி. ஹே டேஸ் உங்க வீடியோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லவ் யூ போத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஷவுட் அவுட் பேட்ரிக். சூப்பர் ஹோம் அண்ணா அக்கா கியூட் லக்கி செல்லம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூடா. சோ இந்த மாதிரி உங்க கமெண்ட்டும் ஷவுட் அவுட்ல வரணும்னா ரெகுலரா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. Thank you so much. உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் மீன்ஸ் a lot. வேற வீடியோ மீட் பண்ணிட்டு பை சொல்லிக்கலாமா? பை. பாய். ஹலோ லவ்ஸ் பிரியா.